கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் கம்பெனியில் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். அதனால் கருப்பசாமி எனக்கு தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே போல் ஆளுகளையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், போய் காலில் வந்துட்டோம். அதே போல் நம்ம நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் குடும்பத்துலேயும் சிக்கல் எல்லாம் உருவாக்கி தரேன். அதனால் கொஞ்சம் சிக்கல் உருவாகிற மாதிரி தான் குடும்பத்தில் தெரியுது. அப்படின்னா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உன் மகத பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு இதை கொண்டுட்டு வா. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே விட்டுருவோம். அப்படி இல்லைன்னா அதுக்குண்டானதும் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் நான் கருப்பை உனக்கு வாழை வச்சு தொழில் அமைச்சு கொடுத்துட்டேன். நான் கருப்பை கூட வரப்போம். இப்போதைக்கு எதுவுமே கேட்க வேணாம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். அதுக்கப்புறம் கேட்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம். 8 நாளைக்கு எதுவும் பேச வேணாம், அதுக்கப்புறம் பேசுவோம். போ இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூடயே வரப்போம். இங்கே அந்த ஒரு அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் எல்லாமே பிளாக் ஆகி போச்சு, எல்லாமே நிற்க மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தேன். குடும்பத்தில் ஓடி போய் பார்த்தா அமைதியே இல்லையே, அப்படியே இல்லையா? அதனால் எல்லா பக்கம் திருமண பக்கமெல்லாம் சிக்கல், குடும்பத்துலேயும் சிக்கல். அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு நிம்மதியாக உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து அதனால் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு வா. நீ பார்த்து எப்படி சொல்கிற அப்படியே சொல்லிடுறேன். சரிப்பா, வேணாமா? சரி. அதனால் கருப்பசாமி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஏற்றத்தாழ்வாக வருது பற்றியா, அது வேணாமா? அது வந்து வேணாமா? அதனால் வேணாம், அதை நிப்பாட்டிடு. நம்ம இருக்கிறத விட இன்னமும் போயிடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு ஒரு தொழில் இன்னும் ஒரு 30 நாள் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன்டாமானே. அந்த தொழிலில் நீ சம்பாரித்து நான் கருப்பா மேலே வர்ற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன். இதில் நீ சம்பாரிச்சேன்னு ஒன்றும் வரலையே, அதில் பூரா உள்ளதான் போகுமே, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அது வேணாம். அதனால் பப்ளிக்லேயும் தெரிஞ்சுக்க வேணாம். அதனால் அது வேணாங்கிற மாதிரி கருப்பை உருவாக்கியாச்சு. அதனால் உனக்கு தொழில் 30 நாள் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். குடும்பத்தில் சிக்கலையும் நீக்கி கொடுத்து பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்கு நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நான் அதுக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு உனக்கு நான் சொல்கிறேன். போ கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் வச்சுப்பா. ராயவேலூர் நான் வந்து குடிக்கிறத நிப்பாட்டினேன், குடிக்கிறத நிப்பாட்டியாச்சு. அதனால் இருந்தாலும் குடும்பத்தில் நம்ப மாட்டேன், அப்படி தாண்டாமானே, அப்படியே இல்லையா? அதனால் குடும்பத்தில் நம்ப மாட்டேன். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நம்புகிற மாதிரி உனக்கு உருவாக்கி அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்க்கும்போது 4 கால் உள்ளது வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கான். அதில் நல்லபடியாக உனக்கு மாடு வாங்குகிற மாதிரி உருவாக்கி வருமானத்துக்கு உனக்கு நாங்கள் அறுப்பம் கொடுத்து யாரும் நம்ப மாட்டேனாலும் அவன் முன்னாடி உனக்கு தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. சரிப்பா, நான் சொன்னது போலயே என் வாக்கில் கரெக்டாக இருக்கிற மாதிரி உன் வாக்குலேயும் நீ கரெக்டாக இருந்து அப்படின்னா அடுத்த 40 நாளில் கருப்பசாமி தொழிலும் உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல உனக்கு அவளே உனக்கு தேடி வந்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உனக்கு வாழ போதுமா? போதுங்களா? அதனால் அந்த பேர் கருப்பசாமி இப்போ நம்பாமல் இருக்கேன். அதனால் அடுத்து உனக்கு நான் நம்ப வச்சுறேன், உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி கூட வந்துடுறேன், அம்மா கூட வந்துடுறேன். போய் உட்கார்றவனை கூப்பிட்றேன். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அப்படியா? சரி, எல்லாம் மறுபடியும் காலையில் விழுப்பா. மகனுக்கு நல்லபடியாக உடல்நலம் சரி பண்ணி கொடுக்கணும், சரி பண்ணிடலாம். அதனால் நான் சொன்ன டைமுக்குள்ளே மகனுக்கு நல்லது பண்ணிடலாம். இந்த குடி மூணு நாளைக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? இந்தா அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி உடல்நலம் வந்து சரியில்லாமல் இருக்குல்ல, அதனால் உனக்கு 3 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன்.
பழைய நிலைமைக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதனால் இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்படி தானே ஆகிப்போச்சு. அதனால் நான் கருப்பசாமி பழைய நிலைமைக்கு கொண்டாந்து அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 3 டைம் மட்டும் கூட்டிகிட்டு வா, சரியா? நான் கருப்பசாமி குடும்பத்தோட சிக்கல் எல்லாம் உருவாக்கி எல்லாரும் போல் நான் கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். நான் தான் காணி கொடுத்துட்டேன்ல. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். போ கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கடலூர் வச்சுப்பா. கடலூர் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நான் முன்னாடி வா. குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் பசங்களையும் நல்லபடியாக காப்பாற்றி எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் 4 பேர்த்து போல் நல்லா இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷம் பிரியமே நம்ம குடும்பத்தில் இல்லாமல் போயிடுச்சு, அப்படி இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வச்சுருந்தா போதுமா? அதனால் அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு மனமாக உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துருவான். கிட்டவா இதை கொண்டுட்டு போய் குடும்பத்தில் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். இந்த நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி கொள்ளிடாமானே. தலையில் யார் சொன்னது? யார் எது சொன்னாலும் சரி, நான் கனி கொடுத்துருக்கேன். யாருக்கு உசுறு ஆபத்தும் வராது. எது பண்ண அவங்ககிட்ட எதுக்கு நீ போய் நியாயம் பேசிகிட்டு இருக்க? இப்போ பணம் கேட்டாலா? அதுக்கப்புறம் அதனால தான் அதுதான் பிரச்சனை. அதனால் நீ அதெல்லாம் ஒன்றும் காதலையே போட்டுக்கணும். நான் அதுக்கு தான் 2 நாளைக்கு 2 கனி கொடுத்துருக்கேன். அதனால தான் மல்லிகைப்பூ மாலையும் நான் கேட்டிருக்கேன். அதனால் உசுருக்கு ஆபத்து வராது. நல்லபடியாக படித்து நல்லபடியாக எனக்கு வேலைக்கு போய் நிம்மதியாக யாருக்கு எந்த உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. கருப்பை நான் இருக்கேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு. யாருக்கிட்ட தேவையில்லாமல் யார் எதுவும் பேசவே வேணாம். யார் கேட்டாலும் காசும் கொடுக்கவும் வேணாம். அப்படி எதுவும் வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை மகளை. அதனால் நீ பயப்பட வேணாம், சரியா? நல்லபடியாக வாரிசு வந்துடும். அதனால் அதுவும் பயப்பட வேணாம். நான் கருப்பை போட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா நீ அதெல்லாம் பயப்படாத. கருப்பை நான் கூட்டிருக்கேன். வா, வரும்போது நீயும் கூட வேடாமனே. அதனால தான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை டைம் கொடுத்துருக்கேன். கருப்பசாமி மறுபடியும் நாமக்கல் போயிடுச்சுப்பா. நாமக்கல் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி என்னையை நான் காப்பாற்றி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உடம்புல இருக்கிற பிரச்சனை நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும். அதுதானே? கிட்டவா, உனக்கு நிரந்தரமான தீர்வை நான் கொடுத்துறேன். நீ அதிலெல்லாம் பயப்படாத. உடம்பு தொந்தரவு உன்னா 60 நாளைக்கு தான் அப்படி தொந்தரவு அப்படி அப்படியே இருக்கும். 60 நாளைக்கு மேலே நிரந்தரமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இன்றைக்கி நான் கொடுத்துறேன். கிட்டவா, இந்த தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடி. அஞ்சு நாளைக்கு கொடுக்குறமானே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் வந்துட்டு போ. உண்ணம் பகுதியை நான் சரி பண்ணிடுறேன். அப்படி நான் சொல்கிற டைமுக்கு ஒரு 2-3 டைம் வந்துட்டு போ. அப்புறம் மாதத்துக்கு ஒருக்க வந்தால் போதும். நான் கருப்பசாமி உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து எல்லோரும் போகிற கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் கைகால் எரிச்சல் இல்லாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. கருப்பை கூடவே வரும்போது தாராளமாக போட வேண்டாம். பண்ணாத வெள்ளாமே எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு தைரியமாக போ. நான் பார்த்துக்கிறப்போ இதை மட்டும் 4 அறுத்து போட்டு கூடவே வரும்போது மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் வாரிசு வேணும். அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வாரிசு நல்ல முறையாக கொடுக்கணும். கட்டாய வாரிசு உனக்கு உண்டான வாய்ப்பு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் எனக்கு ஒரு 7 மஞ்சள் வேப்பங்கொத்து ஒரு 3 கொத்து உடைச்சிட்டு எனக்கு வர்றேன் வியாழக்கிழமை மணிக்கு கொண்டுட்டு வா. சரி, அப்படி தான் கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கொண்டுட்டு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. உனக்கு நான் அப்போவே டைம் போட்டு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. இந்தா இதை தோலோட பகுதி சாப்பிட்டு ஆளுக்கு பகுதி ஒன்றை கொண்டு நடவாசப்படியில் கட்டிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டு நான் கருப்பசாமி கூடவே வரப்போ
தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாமானே, நாளையிலேருந்து உனக்கு தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறோம். நீ போகிற தொழிலுக்கு எந்த இடஞ்செல்லாம் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். இப்போதைக்கு மாற வேணாம், இருக்கிறது அப்படியே போ. இன்னும் ஒரு வருட காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கேயே போ. அதுக்குள்ளே உனக்கு மாற்று ஏற்பாடுலாம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் மாறிக்கலாம். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் ஒரு 4 ஜாதகம் வந்திருக்குது. அதனால் கருப்பசாமி அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ 4 ஜாதகம் வந்திருக்குது, அப்படி தானே? அதில் ஒன்று சரி வரும் மகளை, அதில் ஒன்று சரி வரும். நாளை பாரு, அதில் நம்மளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அதை கொண்டுட்டு வைங்க. நானும் மறுபடியும் வழக்காடி பார்த்துட்டு அதில் ஒரு முடிவு பண்ணுவோம். அப்படி இல்லை, நானும் ஒத்து வரல, பிடிக்கல அப்படின்னா விட்டுரு. மறுபடியும் அடுத்த 30 நாள் மறுபடியும் நிறைய ஜாதகம் வந்துடும். ஆக மொத்தம் நான் சொன்ன டைமுக்குள்ள உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல, நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். இது ஒன்று சரி வரும். அதனால் இதை பார்த்துட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து என்கிட்ட வந்து சொல்லணும். குடியும் குடித்தனமாக இருக்கேன், அதானே? அவனை திருத்தணும். நான் கொடுக்குற கனி அவனுக்கு கொடுக்க முடியுமா? இந்தா இதை முந்தானியில் முடிஞ்சு வை, முடி. இப்போவே உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவரக்கூடாது. இதை கொண்டுட்டு போய் அவனுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போ, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார், மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் இப்போ வீடு வாங்கியிருக்கான். அந்த வீட்டில் வந்து கருப்பசாமி சிக்கல் மேலே சிக்கல் உருவாகுது. அதனால் கருப்பசாமி தான் எனக்கு தீர்த்து கொடுக்கணும். நீ உட்காருமானே, கூப்பிட்றேன், நீ உட்கார். இன்னொரு மகன் வந்திருக்கான், வீடு வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அதானே? அதனால் அவன் உள்ளே இருந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் இப்போ ஒரு கேஸ் பிரச்சனையும் ஆயிருக்கும், அது தெரியுமா? அதனால் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று அவன் வெளியேறணும், இல்லாமல் இருந்தால் அதை விற்றுட்டாவது வெளியில் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கேட்டிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி எனக்கு வந்து விற்கிறக்கெல்லாம் வாய்ப்பு கம்மிதான். அவங்கள பைசல் பண்ணி வெளியேற்றினா போதுமில்ல. நான் கருப்பசாமி வெளியேற்றி வாங்கினதுக்கு அங்கேயே நீ இருக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பை அமைச்சு தரேன்டாமானே. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். உன் சிக்கல் வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த சிக்கலெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து அதுலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரம்போ. இன்றைக்கி காலையிலையும் கூட பிரச்சனைடாமானே, அது தெரியுமா? தெரியாதா? தகவல் வந்துச்சா? நீ நேற்றுக்கு போயிட்ட, இன்றைக்கி காலையிலையும் கூட பிரச்சனை. அதனால் நான் கருப்பசாமி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏறுற நிலமை உருவாயிருச்சு. உருவாயிருந்தாலுமே கருப்பசாமி நான் உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி அவளை ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு உன்னோட இடத்துல நீ இருந்தால் போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இடத்துல 4 கட் பண்ணி போட்டுரு. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார், நான் கருப்பேன். அதுக்குள்ளேயே ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பேன். கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வேலையில் ப்ராப்ளமெல்லாம் வராது, சரியா? அதனால் கருப்பசாமி உன்னோட வேலையை நீ செய். அதுக்கு மீறி உன்னை யாரும் அங்கே அந்த இடத்துல போட்டு கொடுக்கணும்னு நினச்சாலும் அவன் வெளியில் போயிடுவேன். அதனால் இப்போ எந்த சங்கட்டமும் வந்திருக்காதே, இல்லை. அதனால் அன்னைக்கு மட்டும்தான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இப்போ இருக்காதே. அதே போல் நான் கருப்பசாமி நான் போட்டு கொடுத்த வேலை யார் இடைஞ்சலுக்கு வந்தால் அவன் தான் வெளியில் போகணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழிலில் பிரச்சனையெல்லாம் உருவாக்கி, அதே மாதிரி குடும்பத்தோட சிக்கலை நீக்கி கடனையும் கட்டி நல்லபடியாக உனக்கு லோனும் அமைச்சு கட்டி கொடுத்து வீட்டை நிம்மதியாக உனக்கு காற்று அமைச்சு கொடுத்தனேன். இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்குதே கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை. அதுக்கப்புறம் நம்மளும் 4 காசு மிச்சம் வைக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறேன். இப்போ அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த தேவை உனக்கு கொடுத்துருப்பேனே, போயிட்டுருக்குல்ல. அதனால் வீடு விற்கணும்னு உன்னை நினைக்கவே வேணாம், கட்ட முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம், நான் அமைச்சு கொடுத்துருவேன். அதனால தான் உள்ளூருக்குள்ளேயே வேலை போட்டு கொடுத்துருக்கேன். அதனால் நீ பயப்பட வேணாம். இந்த 2 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு கூடவே வரப்போ. ஆமாம், அப்படியேடாமாண்ணே. சரி, இன்னும் ஒரு 15 நாள் பொறுத்துக்க, அது நான் உனக்கு கண்ணுக்கு காட்டிடுறப்போ. அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். இதை நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், அதை நீ பாங்காக வச்சுக்க. அதை 2 பேர் கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பான். அதனால் கம்பெனி தொழில் வந்து நின்று போச்சு. அதனால் மறுபடியும் ஆரம்பிக்கலாமா வேணாமா? குறி ஒன்று. அப்படி தானே மகளே, நம்ம கம்பெனி தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கஷ்ட சூழ்நிலை சிக்கல்னால நிறுத்தி வச்சுருந்தோம்.
அதனால் மீண்டும் கருப்பசாமியை கேட்டுட்டு போய் ஆரம்பிக்கலாமா வேணாமா, போய் காலில் வந்துட்டோம். அதனால் ஆரம்பிக்கலாம். ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் மறுபடியும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்குமா, கல் ஊற்றுறாமாண்ணே, அடுத்த வாரத்தில் ஆரம்பிச்சிடலாம்ல. இல்லை ஜோதிக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும், நீ எப்போ ஆரம்பிப்ப, நான் அடுத்து வரேன்ற ஆரம்பிச்சிடலாம். நான் கருப்பசாமி கூட இருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை கூட நமஸ்தே பண்ணி ஆரம்பிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, நீ கேட்டது போல அமைச்சு கொடுத்துரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கிட்டவா, ஒன்றை கொண்டுட்டு போய் புழிஞ்சு கூட பன்னீரை கலக்கி என்னோடய சாம்பலை கலக்கி எல்லாம் கலக்கி தொளிச்சு விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவில் அறுத்து வச்சிரு, ஆரம்பிச்சிரு. நான் கருப்பசாமி கூட இருந்து எந்த சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி, அதே போல் 4 பேர் உனக்கு ஆளுகளையும் அமைச்சு கொடுத்துறேன். ஆர்டரும் உனக்கு வந்துடும், ஆளுகளும் வந்துடும். நீ உட்காந்து தைக்கிறதுக்கு என்ன, நான் அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். உன்னி நிறுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நிரந்தரமாக ரெகுலராக ஓட ஆரம்பிச்சிடும். கருப்பன் கூடவே வரும்போது வராதுன்னு தான் இன்னும் சொல்லிட்டேன். நேற்றைக்கு வரைக்கும் வந்திருக்கலாம் மகளை. கருப்பன் நான் கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? நீ வர ஞாயிற்றுக்கிழமை கூட ஆரம்பிச்சுட்டு நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம் பண்ணி புது பாத்திரம் விற்கிறோம். அதனால் கருப்பசாமி ஆரம்பித்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் கடன் மட்டும்தானே தவிர மிச்சம் வைக்க முடியலையா. வேண்டாமாண்ணே, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து நல்லபடியாக உனக்கு வியாபாரமும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து நட்டம் இல்லாமல் லாபத்தை கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு லாபத்தையும் கொடுத்துறேன். அது மட்டும் பத்தாது, எனக்கு நல்லபடியாக கொஞ்சி விளையாட குழந்தை வர வேணும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி எல்லா பக்கம் முட்டி மோதி பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் அதுக்கு உண்டான வழி எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் நான் கருப்பசாமி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உனக்கு வந்து அடுத்த வியாழக்கிழமை மணிக்கு வரணும். வியாழக்கிழமை மணிக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கனியில் ஒரு மாலை, சரியா? அப்புறம் நார்மலாக ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. அதே மாதிரி அந்த அன்னைக்கு 3 வேப்பங்கொத்து வேப்பலை 3 கொத்தும் மஞ்சள் ஒரு 7 மஞ்சள் கொண்டுட்டு வா. அந்த அன்னைக்கு நான் கருப்பை உனக்கு கொடுத்துட்டு போகிறேன்டாமானே, நீ கவலைப்படாமல் இரு. வருமானத்துக்கும் குறை வராது, அதே மாதிரி வாரிசுக்கும் குறை இல்லாமல் கருப்பை கூப்பிட்டு கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி கருப்பை கொடுத இதை கல்லாப்பட்டியில் போட்டு 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தைச்சு கொள்ளி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி திரும்பும். கருப்பசாமி மாடி காரைக்குடி வச்சுப்பா. காரைக்குடி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் ஹோட்டல் தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தொழில் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு இருக்க இல்லையா? இருந்தாலும் அதுதான் சொன்னேன், ஓரளவுக்கு தான் போகுது. அதனால் உனக்கு நல்ல வியாபாரம் பண்ணுற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து, அதே போல் உனக்கு வந்து அவனுக்கு வந்து சகோதரனா அவனுக்கு நல்லபடியாக திருமணம் அமைக்கணும். இந்த 2025 முடியட்டும், 26 பிறக்கட்டும். நான் நல்லபடியாக நானாக உனக்கு தொலாவி கருப்பை அமைச்சு தரேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட எந்த வேலையும் ஆகாது மகளை. அதனால் வேணாம், 26 பிறக்கட்டும். உனக்கு நான் கருப்பசாமி கட்டாயம் அதில் அமைச்சு கொடுத்துறேன். வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, நல்லபடியாக ஒரு இட பிரச்சனை ஒன்று சிக்கல் ஓடிட்டுருக்கு. சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீ அப்படியா, அதையும் கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா எல்லோரும் உள்ளுக்கு ஒன்றை சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டு கல்லாப்பட்டியில் வச்சிடு. நான் கருப்பை கூடவே வரம்போ இதை கொண்டே கொடுத்துரு. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. கருப்பசாமி மறுபடியும் பல்லே கவுண்டம்பாளையம் முயற்சிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நான் வந்து இருக்கிற எல்லாம் தீர்த்து கொடுத்து, வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து, இப்போ கடை போடுறதுலேயும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி பசங்களுக்கும் எந்த விண்ணம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் கருப்பசாமி ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பேனே, கொடுத்துக்கணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து ஆள் போட்டு வெளியூருக்கெல்லாம் அனுப்பலாம், தாராளமாக அனுப்பலாம். ஆனால் பிடிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் தொழில் பணம் அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி சீட்டு பண்டு எது நடத்தினாலும் சரி, அதில் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். பசங்களுக்கும் வாரிசு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதனால் அமைச்சு கொடுத்துறேன். 5 நாளைக்கு வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும், சரியா? அதனால் கருப்பசாமி அவனுக்கும் நான் தொலாவி அமைச்சிறேன். இப்போ பாரத்தை எனக்கு போட்டிருக்கீல்ல, எனக்கு கனிமாலை போட்டிருக்கேன்.
அதனால் எனக்கு நான் ஓடி போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். சரியா? இந்தா இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்து அமைச்சு கொடுத்துறேன். இப்போ பேசுகிறானா பேசுறது இல்லையா? இப்போ வர்றானா தனியாக கூப்பிடணுமா அவனை? டக்குன்னு வர சொல்லு. கருப்பசாமி காப்பாற்றி கொடுக்குறேன்டா மனே. இதை நாலா பக்கம் அறுத்து போட்டுரு. அதை ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு நான் கூட வரம்பு. என்ன தொழில்? அதுக்குத்தான் நான் பண்ணலான்னு அப்பளவே சொல்லிட்டேனே. பிடிப்பு உங்கள்கிட்டும் இருக்கணும். தாராளமாக பண்ணலான்னு சொல்லிட்டேனே. நீ எந்த தொழில் பண்ணினாலும் சரி, அதில் நம்மளுக்கு முதலீடு போட்டு வர்ற மாதிரி மட்டும் போடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் தொழில் தடங்களெல்லாம் எதுவும் இல்லை. நீ எது வேணாலும் நீ பண்ணலாம். நான் கருப்பன் கூடவே வரேன். ஆக மொத்தம் நிதானம் மட்டும் முக்கியமாக இருந்தால் சரி. கருப்பசாமி நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் அரியலூர் மாவட்டம் போயிடுச்சுப்பா. அரியலூர். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு ஆமாப்பா அதே பிள்ளை அப்படி தானே, அதே பிள்ளையை நமக்கு சரி பண்ணி அப்படியே கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி இவ்வளோ நாள் பேசியாச்சு, பழகியாச்சு. அதனால் உனக்கு சம்மதமா? போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அதனால் கருப்பசாமி உனக்கு அதையே அமைச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டாமானே. அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. அதனால் இன்னும் ஒரு 63 நாள் பொறுமையாரு. அதுக்கப்புறம் அதுக்குண்டான முடிவு எடுத்தோம் அப்படின்னா நம்ம கேட்டது போலயே இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு அதையவே உனக்கு அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் உடம்பு தொந்தரவு இல்லாமல், அதனால் உனக்கு மருத்துவ செலவு வராமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றினா போதுமில்ல. இதை பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளி. எந்த இடத்துல வராது. கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் வச்சுப்பா. விழுப்புரம் மாவட்டம். சரிப்பா, எல்லாம் மறுபடியும் காலில் விடுறோம்ண்ணே. அதே இடத்த எனக்கு வாங்கி கொடுத்துடணுமா. அதனால் எவ்வளவோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தா அதுக்கு சரியாக வர்ற மாதிரியே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி தான்டாமாண்ணே. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அந்த இடம் நமக்கு வந்துடும். அந்த இடம் கட்டாயம் நமக்கு வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்து சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா. அது வாங்கிடலான்டாமாண்ணே. மொத்தம் 3 கோரிக்கை இருக்குது. அந்த 3ஐயுமே சரி பண்ணி கொடுத்துருவேன். ஆக மொத்தம் இன்னும் 3 நாள்லேருந்து உனக்கு எல்லாமே நல்ல நாள் தான். அதனால் நீ எப்போ முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான முயற்சி கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதனால் அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு அப்புறம் எதுக்கு வேணாலும் நீ முயற்சி எடுக்கலாம். அதுக்குண்டான வழி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அந்த இடம் நம்ம வாங்கிடலாம். கொஞ்சம் விலை வச்சு போகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பக்கத்துலேயே இருக்குதா, அதனால் நம்ம வாங்கிடலாம். அப்படி உருவாக்கினா போதுமில்ல. நான் கருப்பை உருவாக்கி தரப்போ பட்டாவும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். அம்மாவாசைக்கு என்னை பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஒன்றை வாங்கணுமா ஒன்றை விற்கணுமா? ஒன்றும் பிரச்சனையில் இருக்குதான், ஒன்றும் பிரச்சனையில் கிடக்குது. கொண்டுட்டு வந்துருக்கியா? சரி, அப்படியே போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா, தை 30 முடியறதுக்குள்ளே ஒன்றை விற்றுடலாம். தை 30 முடியறதுக்குள்ளே விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அடுத்த தைன்னு இப்போ வர்றது இன்னும் எத்தனை மாதம் இருக்குது நீ சொல்லு. ஐப்பசி, மார்கழி, தை, அவ்வளோதான். தை 30 முடியறதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்ட நம்ம ரேட்டுக்கு போகணும்ல. அப்படியே இல்லையா? அதனால் மார்க்கெட் ரேட்டு கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துருவேன். அதனால எந்த மாற்றம் இல்லை. அதனால் அதை விற்றுருவோம் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ இருக்கிற சிக்கல்லேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்து அந்த சிக்கலை அதையும் உனக்கு முடித்து கொடுக்கணும் அப்படின்னா அது பங்குனி முடியணும். அப்போத்தே அதுக்கு உண்டான வாய்ப்பே எடுக்க முடியுமானே. அதனால் கருப்பசாமி உனக்கு 2ஐயும் உனக்கு சரியாக அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி 2ஐயுமே உனக்கு சரி பண்ணி முடித்து கொடுத்துறேன். கிட்டவா இதை சொல்லி முடிச்சிடறேன். அதை நீ பாங்கா வீட்டில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 2 இடத்துலையும் கொண்டுட்டு போய்
2 இடத்துலையும் போட்டுடலாம்ல, 2லேயும் மண்ணை தோண்டி வைக்கணும் கீழே. எனக்கு ஒன்று விற்று கொடுத்துரு, இதில் சிக்கல் இல்லாமல் தீர்த்து கொடுத்துரு அப்படின்னு 3 நாளுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடணும். நீ கேட்டது போல நான் கருப்பசாமி 2 முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உடல்நிலையில் இருக்கிற தொந்தரவு உனக்கு சரி பண்ணி தரணும். இந்தா 3 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறோம். வச்சு முடிச்சுட்டு அப்படியா, இந்தா இதை நீ வச்சுக்க. அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்த, நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பன் கூடயே வரம்போமனே, 2ஐயும் தீர்த்து கொடுத்துறம்போ. அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் ராயவேலூர் வச்சுப்பா. ராயவேலூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆன முன்னேற்றம் எதுவும் தெரிய மாட்டேது. அதனால் நமக்கு தொழில் பண்ணுறோம்ங்கிறத பேர். அதனால் வருமானம் எதுவும் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து, அதே மாதிரி பண்ணையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து, வியாபாரம் உனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல விழுந்துட்டான். அதே போல் நான் உனக்கு நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் ஆயிடும், உனக்கு வருமானமும் வந்துடும். அதனால் நான் என்ன சொல்லியிருந்தேன், அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாமல் எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வச்சுருந்தேன். நீ தவறாமல் வந்துட்டு இருக்கிறியா? தவறாமல். என் கண்ணுக்கு தெரியலையடாமான்னு வந்தியா? அப்புறம் எப்படி நீ வந்தன்ற? அதனால் எப்போ வந்தால் எனக்கு மாலை மாற்றம் கொடுத்துடணும். அதனால் இருக்கிற சிக்கல் உனக்கு நான் தீர்த்து கொடுத்தேன்ல, அதே மாதிரி படிப்படி உனக்கு வருமானத்தையும் கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடி நம்மளும் தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. கருப்பை நான் கூடவே வரம்போம். இந்தா இதை 4 அறுத்து போட்டுரு பண்ணையில், எனக்கு சீக்கிரமாக வியாபாரம் பண்ணி தரம்போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நம்ம அப்படியே முந்திரியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். முந்திரி கண்ணாடியை கழட்டுப்பா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம தொலாவி பிடிச்சி வச்சுருக்கான். அதனால் அதுவே எனக்கு அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி தானே கேள்வி? அதனால் கருப்பசாமி உனக்கு அதுவே அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 1 சொல்லு. நீ நான் அதான் நீ பார்த்து வச்சிருக்கிற அதானே? இன்னும் 8 நாள் கழித்து போய் பேசு, உனக்கு அதுவே ஒரு வாய்ப்பு அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா, உனக்கு அதையவே உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை உருவாக்கி தந்துறேன். அதே மாதிரி இப்போ இடம் ஒன்று பார்த்துட்ருக்கோம், அப்படி தானே? அந்த இடத்த நமக்கு சரியான ரேட்டுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ரேட் ஒத்து வரும். அதனால் ரேட் இறங்கி வர்ற மாதிரி கருப்பை உருவாக்குனா போதுமா? அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இன்னொன்று பார்த்துட்டுருக்குறோம், பார்க்கிங்கா? பார்க்கிங். அதனால் நம்ம போட்டு அந்த இடத்துல ஜமாளித்து ஓட்டி வந்துடலாமா? அதனால் கருப்பசாமி ஓட்டிடலாம், ஆனால் எதிர்பார்க்குற டைமுக்கு வராது, ஆனால் ஓட்டிடலாம். சரியா? அதனால் அதுக்கு உண்டான முயற்சியும் எடுக்கலாம். அதனால் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தேன். அம்மாவாசைக்கு 1 வாரத்துக்கு கழித்து பேசி பார்த்துட்டு சரின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, கேட்டுட்டு எனக்கு அம்மாவாசைக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு என்னை பார்க்கணும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி நல்ல முடிவாக பண்ணி வைக்கிறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வரணும். இன்னையிலேருந்து 1 வாரம் கழிச்சிடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே பேசிட்டு என்னை சொல்லிட்டு போ. எது சொன்னாலும் என்கிட்ட சொல்லு. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதனால் கருப்பசாமி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு நம்மளையும் புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் நடந்துக்கிற மாதிரி உருவாக்குறேன். வருமானத்திலையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன், அவனாலதான் உனக்கு பிரச்சனை. மதம் வேற. மதம் வேற என்ன தெரியுமா? கூட வந்தவன் யாரு? மதம் வேறன்னு ஆடுறமானே, கொஞ்சம் சரி இல்லடாமான. அடுத்த ஒரு 40 நாள் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். அவன் கூட சாவகாசம் வச்சுக்கூடாது. அவன் கூட சாவகாசம் இருக்குது, உன் கண்ணுக்கு காட்டுவேன். காட்டுனா நீ மாறிடணும். சரியா? அதனால் ஜாதி வேறையில் மதமே வேற. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் அமைச்சு தந்துடுறேன். குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. அதனால் எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு மாலை பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும். அம்மாவாசைக்கு வந்துடுவீல்ல?
மறுபடியும் 1 மாதம் கழிச்சா எனக்கு அம்மாவாசைக்கு தான் வேணும்டா மகனே. அம்மாவாசைக்கு தவறாமல் கொண்டுட்டு வா. நான் உனக்கு அதுக்குள்ளேயே உனக்கு ஆளை காட்டிடுறேன். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறப்போ இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பான். என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணணுமா, அதே மாதிரி உடல்நிலையும் சரி பண்ணணும், கடனையும் கட்டணும். அப்படி தானே? அதனால் கடனையும் கட்டி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி ஒரு வாய்ப்பு. தை மாதத்துக்கு மேலதே நமக்கு ஒரு யோகம். அதுக்கு முன்னாடி யோகம் இல்லை. தை மாதம் வரும்போது உனக்கு நானே கூப்பிட்டு கொடுப்பேன். போய் காலில் விழுட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி, அதே மாதிரி கருப்பசாமி பையனுக்கு நல்லதாக நானாக உனக்கு தொலைவி பிடிச்சி நிம்மதியை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. இந்தா உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்டாமானே. கடன் இருக்குது, கடனை சீக்கிரம் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு தரேன். உன்னை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை உன் மகனுக்கு கொடுத்துரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி. அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நீ ஏன் சொல்படி கேட்பில்ல? நீ கேட்பியா? நீ கேட்பியா கேட்க மாட்டியா? இப்போ 3 பேர்த்தில் ஒரு ஆள் மட்டும் என் சொல்படி கேட்க மாட்டான். அது யாருன்னு சொல்லு பார்ப்பான். நீ மட்டும்தான் கேட்க மாட்டேன் என் சொல்படி. சரியா? ஏன்னு சொல்லு பார்ப்பான். என் சொல்படி கேட்குற அப்படி இருந்ததுன்னா என்ன கேட்டுட்டு தான் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் பேசணும். சரியா? அதனால் கருப்பசாமி ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி உருவாகுது. அதனால் உன் மேலே கெட்ட பேர் இருக்க இல்லையா? ஆனால் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தானாக தேடி வந்துடும்டாமானே. தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அப்படிங்கும்போது மகக்கட்ட பிரச்சனை இருக்க இல்லையா? புதுசாக ஒன்று உருவாகும். சரியா? அதனால் நீ என்ன பண்ணணும்? கிட்டவா. அதனால் என் பேச்சை கேட்கணும். கேட்டீங்கன்னா உனக்கு கெட்ட பேர் இல்லாமல் கருப்பசாமி வந்து நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கேட்குற வேலையை உனக்கு வாங்கி கொடுத்து நிம்மதியாக அமைச்சு கொடுத்துருவேன். அதனால் உனக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா அப்போதான் தலை குமிஞ்சு நிற்கணும். சரியா? வராமல் பார்த்துடணும். அதனால் இப்போ வரைக்கும் இல்லை, இனிமேலும் புதுசாக உருவாகி வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதனால் நீ வந்து 2 விஷயத்தில் குறைச்சிடணும். இந்த அது பிடி, இதை குடி. படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வாப்பா. ஒரு 3. அதனால் செல்ஃபோன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறைக்கணும். சரியா? கெட்ட பேர் இல்லாமல் உனக்கு சீக்கிரமாகவே நல்லபடியாக படிக்க வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் வளர்த்தி விட்டுறேன். சரிப்பா. சரி. ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிடணும். குளிச்சுட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை, பாட்டில், சுருட்டு. உனக்கு நீ செய்கிற தொழில் புதுசாக வேஸ்ட்டு அரைக்கிற மிஷின் புதுசே பார்த்துரு. பழசு பார்க்க வேணாம். இப்போ பார்த்துட்டு வந்தீங்கள, அதனால் பழசு வேணாம், புதுசே பார்க்க சொல்லி உத்தரவு. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உத்தரவு கொடுத்துரு. புதுசே பார்த்துட்றாமானே. அதனால் ஆர்டரை கொடுத்துடலாம். அதனால் மீன் வியாபாரம் ஆகாது. அதனால் இப்போ செய்கிற தொழிலையே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த தொழில் தான் சரி, அரைக்கிற மிஷின் போட்டுடலாம். அதனால் வட்டி குட்ட பணமெல்லாம் வந்துடுமா? பகுதி வந்துடும். பகுதி வராது, அதை விட்டுடலாம். அதே மாதிரி மற்ற பணம் நிற்கிறதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி அதே வீட்டில் உனக்கு நல்லபடியாக போய் இருக்க வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? ஏன் உசிரிவே நான் தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிமா உனக்கு. சரியா? மறைமுகமாக சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது நீ என்ன சொல்லணும்? அப்படியாப்பா, சரி, அப்படி தான் கேட்டுக்கணும். அதுக்கு வேண்டி நீ இப்படி சாஞ்சி இந்த பக்கம் போயிடக்கூடாது. நீ கேட்டது போலே உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். வண்டி வந்து 6 மாதத்துக்கு ஆகாது. அதுக்கப்புறம் வண்டி அவனுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துரு. சரியா? ஆனால் அந்த வண்டி ஆகாது, அவ்வளோதான், அது ஆகாது. அதனால் நீ வேறு 6 மாதம் கழிச்சு தான் ஓட்டணும். ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் நீ எடுத்து கொடுத்துரு.
எந்த இடஞ்சு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இழுத்துட்டு வந்துடு. ஒரு 3 வாரம் மட்டும் கூட்டிகிட்டு வா. அதுக்கப்புறம் சொல்லாமல் வந்துடுவேன். நாளைக்கே வண்டி வாங்கி கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா உடனே என்னை பார்க்க வந்துடுவேன். அப்படி தாண்டம்மாண்ணே. அதனால் ஒரு 6 மாதம் வீட்டில் வந்து ஒரு கெட்டது ஒன்று நடந்துச்சுல, அதனால் ஒரு 6 மாதம் மட்டும் ஆகாது. அதனாலதே ஆகாது. சரியா? அது உனக்கு தெரியுமில்ல. அதனால் ஒரு 6 மாதம் இல்லைன்னா உனக்கு நாளைக்கே பர்மிஷன் கொடுத்துருவேன். அதனால் எல்லாமே இருக்குது, ஆனால் ஓட்டக்கூடாது. 6 மாதம் மட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். எனக்கு மாலை மட்டும் நீங்கள் கொண்டுட்டு வந்துடும். இதோடு எல்லாம் சரியாக போயிடும். கூடயே வரம்போ அந்த ஒரு தேனி மாவட்டம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கொடுத்தா என்ன பண்ணுறது கருப்பசாமி? அப்படி தாண்டாமானே. அதனால் கஷ்டம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஒரு வாய்ப்பு அமைக்கணுமா? அப்படி தானே. உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு இங்கேருந்து போகும்போது உனக்கு கஷ்டத்தை நான் தீ குற்றப்போம். நாளைக்கு அப்படிங்க கூட வேணாம், இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே உங்கள் கஷ்டத்தை நீக்கி வர வேண்டியதையும் வர வச்சு கொடுத்துறேன். ஆர்டர் ஸ்டாக் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை, நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி மகனுக்கு வந்து மேல் இன்னொரு படிப்பு படிக்கிறதுக்கே உத்தரவு. அவன் விருப்பம் போல் படிக்க வச்சிருமா. சரியா? அதனால் இப்போதைக்கு வேலைக்கு போனால் உனக்கு சப்போர்ட்டு தான். ஆனால் இருந்தாலும் நம்ம இப்போ எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வராது. அவன் போனாலும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வராது. அது ஒரு நாள்லேயே நீ சம்பாரிச்சிடலாம். அதனால் மறுபடியும் இன்னொரு மேல் படிப்பு படிக்கவை. நீ நினைச்சதுக்கே படிக்கலான்டாமானே. படித்து நீ நினச்சது போல நீ லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன். அதனால் கருப்பசாமி உன்னோட தொழிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் அவன் படிப்புக்கு படித்து அவன் போகிறதுக்கு தாராளமாக போகலாம். நாம் மேல் படிக்க வச்சிரு. அதனால் பிள்ளைக்கும் கவலை இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி வருமானத்துக்கும் குறைவு இல்லாமல் உனக்கு உருவாக்கி ஸ்டாக் இல்லாமல் உனக்கு உப்பு இருந்தே உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். சரியா? இந்தா 2 நாளைக்கு நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பதட்டமே பட வேணாம். நம்மளதில் வர வேண்டியது வரணுமா? அப்படி தானே. அந்த சிக்கலும் வந்து எல்லாம் நின்று நம்ம பார்த்தோம். கடைசியில் நம்மளை வந்து நடுத்தர விட்டேன். அதானே. அதனால் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல, கிட்டவா. அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் அனுப்பி உருவாக்கி தந்துடுறேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். எப்படி மகனே? அதுக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்தேன். இந்த பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடறேன். உனக்கு உடம்பு நிலை எப்படி இருக்குது? சரியாயிடுச்சுல? நான் கருப்பேன் கூடவே வரம்போ. அதுக்கு தாண்டமான நாளைக்கு அப்படின்னு நான் சொல்லலை. இங்கிருந்து போகும்போது உனக்கு வெற்றி தான். நீ எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அமாவாசை முடிஞ்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போகும் முடிச்சு. அப்படியா? அதுக்கு தான் இப்போ கனி கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. ஓரளவுக்கு எல்லாம் படிப்படியே சரி பண்ணி கொடுத்துறோம்.